ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு டிசம்பர் மாதம் 26 வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு தாவீதின் சிங்காசனம். லூக்கா 1 அதிகாரம் 32-33 சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. உலகத்துக்குரிய சிங்காசனங்களும் உண்டு, நித்தியத்துக்குரிய சிங்காசனங்களும் உண்டு. தாவீதின் சிங்காசனம் உலக பிரகாரமான சிங்காசனமாய் இருந்தது. ஆனால் தாவீதின் குமாரனாகிய கிறிஸ்துவனுடைய சிங்காசனமோ நித்தியமான பரலோக சிங்காசனமாய் இருந்தது. தாவீது ஒரு ராஜகுமாரனாக பிறக்காமல் மேய்ப்பனாக பிறந்தார். ஆனால் கர்த்தரோ தாவீதோடு இருந்து அவரை உயர்த்தி இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அதற்கு முன்னால் இருந்த சவுலின் சிங்காசனம் தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு போயிற்று. தாவீதை கர்த்தர் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவராய் கண்டு ராஜ்ய பாரத்தையும் ஆளுகையும் கொடுத்து வெகுவாய் ஆசீர்வதித்து வழிநடத்தினார். சுற்றி வர இருந்த சகல சத்துருக்களையும் தாவீதுக்கு கீழ்ப்படுத்தி அவரது சிங்காசனத்தை உறுதிப்படுத்தினார். தாவீது 40 வருடங்கள் சமஸ்த இஸ்ரவேலரின் மீதும் ஆளுகை செய்தார். அந்த காலம் மிகவும் பிரகாசமாக இருந்தால் அது இஸ்ரவேலருக்கு பொற்காலமாயிருந்தது. கர்த்தர் தாவீதோடு உடன்படிக்கை பண்ணி, நீ உன் பிதாக்களிடத்திலே போக உன் நாட்கள் நிறைவேறும் போது நான் உனக்கு பின்பு உன் புத்திரரில் ஒருவனாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் அளித்தார். 1 நாளாகமம் 17 அதிகாரம் 11-12 உலக பிரகாரமாக கிறிஸ்துவுக்கு ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு முன் இஸ்ரவேலரின் சிங்காசனம் முற்று பெற்றது. இஸ்ரவேல் தேசம் கிரேக்க ஆளுகைக்குள்ளும் மேதியா பெர்சியா ஆளுகைக்குள்ளும் ரோம சாம்ராஜ்யத்துக்குள்ளும் வந்தது. ஒரு ஆவிக்குரிய ஆளுகையை, சிங்காசனத்தை இயேசு கிறிஸ்து கொண்டு வருவார் என்பதை தேவதூதன் மரியாளுக்கு முதன்முறை அறிவித்தார். இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்திலே தோன்றினவர். மத்தேயு 1 அதிகாரம் 1 ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு என்று எழுதப்பட்டிருக்கிறது. மறுபக்கத்தில் இயேசு பிதாவின் ஒரே பேரான குமாரனாய் இருந்தும் கூட பெத்லகேமில் உள்ள மாட்டு தொழுவத்தில்தான் பிறந்தார். அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடையவர். கிறிஸ்துவின் ராஜ்யம் உலகத்துக்குரியவையாய் இராமல் அவரை பின்பற்றின சீஷர்களும் ஜனங்களும் அந்த ராஜ்யத்துக்காக போராடி இருந்திருப்பார்கள். கர்த்தர் இதை பிலாத்துவிடம் தெளிவாய் சொன்னதை வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அவர் உங்களுடைய உள்ளத்தில் பிறந்திருப்பார் என்றால் அவர் அங்கே சிங்காசனமிட்டு கம்பீரமானவராய் அமர்ந்திருப்பார். தேவப்பிள்ளைகளே, நீங்கள் முதலாவது உங்களுடைய வாழ்க்கையாகிய ராஜ்யத்தை கர்த்தருக்கு ஒப்புவித்து மகிமையின் ராஜாவாக எனக்குள் வாரும் என்று அழையுங்கள். அப்போது மகிமையின் ராஜா உங்களுக்குள் உட்பிரவேசித்து உங்கள் வாழ்க்கையெல்லாம் தமது மகிமையால் நிரப்புவார். இன்றைய நினைவிற்கு ஏசாயா 11:9 என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை,
கேடு செய்வாருமில்லை. இன்றைய வேத வாசிப்பு காலை ஆகாய் 1 மற்றும் 2 அதிகாரங்கள், மாலை வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரம். அன்புக்குரிய அன்றென்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் சிங்காசனம் அமைத்து வாசம் பண்ணுகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.